அவர்களை செய்திருக்கக்கூடிய தம்பி பேரூராட்சியினுடைய தலைவர் செந்தில் அவருடைய முன்னெடுப்பில் நம்முடைய வார்டு கழகங்களுடைய செயலாளர்கள், அதே போல வார்டு இயக்கத்தினுடைய முன்னேடிகள், பாகமோவர்கள், பல்வேறு அணிகளினுடைய அமைப்பாளர்கள், நகர கழகத்தின் நிர்வாகிகள், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள், ஒன்றிய கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்ட கவுன்சிலர் உள்ளிட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர் மக்கள் அத்தனை பேரும் இணைந்து இந்த நிகழ்வின் இறுதி பகுதியாக நம்முடைய என்ஜிஓ காலனி பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அருமை தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, இயக்க முன்னோடிகளே, இளைஞர் பெருமக்களே, பகுதி வாழ் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இருகரம் கூப்பிய காலை வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்தேன். 5 ஆண்டுகளை நாம் நிறைவு செய்து மீண்டும் உங்களுடைய மகத்தான ஆதரவினை எதிர்நோக்கி நாம் ஜனநாயக திருவிழாவான தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய இந்த ஆட்சி என்பது ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி, குறிப்பாக திரளாக குழுமி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தாய்மார்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி, மகளிருக்கான ஆட்சி என்கின்ற வகையில் இந்த ஆட்சிக்கு அடிநாதமாக இந்த ஆட்சியை தூக்கி பிடிக்கக்கூடிய அடித்தளமாக இருக்கக்கூடியது பெண்கள் சக்தி எனக்கூடிய மகளிருடைய மாபெரும் ஒரு ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஆட்சியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு எத்தனையோ முத்திரை திட்டங்கள் இருக்கிறது. அந்த முத்திரை திட்டங்களில் எல்லாம் இன்றைக்கும் மிகப்பெரிய முத்திரை திட்டமாக திகழ்வது மகளிர் உரிமை தொகை என்கின்ற அந்த திட்டம். அதே போல மகளிர் விடியல் பயணம் என்கின்ற திட்டம். இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் வளர்ந்து வரக்கூடிய நகரமாக இருக்கக்கூடிய காரியாபட்டி போன்ற பகுதிகளுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் நம்முடைய பேரூராட்சி கழகமாக இருந்தாலும் சரி, ஆளுகளை பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த நகரம் வளர்ந்து வரக்கூடியது அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உரிய நிதியினை பெற்று நம்முடைய பேரூராட்சி மன்றமும் தமிழ்நாடு அரசும் இணைந்து பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நகரம் விரிவடைந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் விரிவடையக்கூடிய பகுதிகளுக்கான அடிப்படை வசதி, வடிகால் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, போக்குவரத்து வசதி போன்ற வசதிகள் ஒரு புறம். அதேபோல நீண்ட காலமாக நமக்கு தேவையான குடிநீர் திட்டத்தை வைகை ஆற்றை நாம் இன்றைக்கு குடிநீர் ஆதாரமாக கொண்டு ஏறத்தாழ 75 கோடி ரூபாய் செலவிலே நம்முடைய பேரூராட்சிக்கு குடிநீர் வழங்கக்கூடிய பணிகள் மிக வேகமாக நடந்து இன்னும் ஓரிரு மாதங்களிலே கூட அந்த பணிகள் முடிந்து முழுமையான வைகை குடிநீர் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பணிகள் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால், உங்களுக்கான ஆட்சியாக உங்களுடைய தேவைகளை புரிந்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக, அவருக்கு பின்புலமாக நீங்கள் இருந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மாத்திரமல்ல, என்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் காரியாபட்டி பகுதி பெருமக்களுடைய மொத்த ஆதரவும் முழு ஆதரவும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் உங்கள் ஆதரவினை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று உங்கள் வாழ் நான் கொண்டிருக்கக்கூடிய அளவற்ற மரியாதையினுடைய அடிப்படையில், அன்பின் அடிப்படையில், அந்த உரிமையின் அடிப்படையில் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு இந்த விழாவிலே நலத்திட்ட உதவிகளாக நம்முடைய பேரூராட்சி கழகமும் நண்பர்களும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நலத்திட்ட உதவிகளை நான் உங்களிடத்திலே அடையாளமாக சிலருக்கு வழங்கிவிட்டு நான் விடைபெற்று சென்றாலும், இங்கே குழுமி இருக்கக்கூடிய தாய்மார்களும் மற்றவர்களும் அவர்கள் அனைவரும் பொறுமையாக இருந்து அவற்றையெல்லாம் நீங்கள் பெற்றுச் செல்ல வேண்டும். இங்கே வராதவர்களுக்கு கூட அவர்களுடைய இல்லங்களிலே அவற்றை வழங்கக்கூடிய பொறுப்பினை கழகத்தினுடைய தோழர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் அனைவரும் சற்று அமைதியாக இருந்து
அனைவருக்கும் அவை வழங்கப்பட இருக்கக்கூடிய காரணத்தால் பொறுமையாக இருந்து அவற்றையெல்லாம் பெற்றுச் செல்ல வேண்டும் என்றும் உங்களை நான் அன்போடு கேட்டு, காலை வேளையில் இங்கே திரளாக குழுமி இருந்து அன்போடு வரவேற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு கரம் கூப்பிய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.